மேடம் மேடம் எங்க அம்மாவை பார்க்கணும் மேடம். தயவு செஞ்சு அலோவ் பண்ணுங்க மேடம். தள்ளி போங்க. இருங்க. போங்க தம்பி. என்ன சொல்றாரோ சொல்லட்டும், விடுங்க. மேடம் எங்க அம்மாவை பார்த்து பேசணும் மேடம். நான் ஸ்டேஷன்ல கேட்டேன், நீங்க சொல்லாம விட முடியாதுன்னு சொன்னாங்க. நீங்க தான் கொஞ்சம் அம்மாவை பார்த்து பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் மேடம். ரொம்ப பணிவா பேசுறீங்களேப்பா. இந்த பணிவெல்லாம் முன்னாடி உங்ககிட்ட இல்லையே. பெருசா வீரவசனம் எல்லாம் பேசுன, இப்ப அப்படியே அம்மாவாசை மாதிரி மாறி போயிட்ட. சாரி மேடம், எங்க அம்மா உண்மையாவே தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த ஆவேசத்துல கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன் மேடம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மேடம். எங்க அம்மா பார்த்து பேச விடுங்க மேடம். நாளைக்கு எலெக்ஷன் வருது, அதனாலதான் இந்த பணிவெல்லாம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? அப்படியெல்லாம் இல்ல மேடம். எங்க அம்மாவை பார்த்து பேசணும், நான் இருக்கேன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். இல்லைன்னா அவங்க ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க மேடம். மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஸ்டேஷனுக்குள்ள வந்து சண்டையெல்லாம் போட மாட்டேன், பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்க என்ன கண்டிஷன் சொன்னாலும் அதை மீறி நான் நடக்க மாட்டேன். என்ன ஒரே ஒரு தடவை எங்க அம்மாட்ட பேச வர்றீங்களா மேடம்? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். உன்னோட இந்த மாற்றத்தை என்னால நம்ப முடியல. ஆனா எதுக்காக மீனாட்சியை உயிரோட விட சொன்ன? தலையில கரெக்டா சுட்டிருந்தா அவ மூளை செதறி செத்து தொலைஞ்சிருப்பால. நான் அவளை கொல்லதான் சொன்னேன். இதோ இவன் தான் அவ கழுத்துல சுட்டுட்டு வந்திருக்கான். என்னையா நீ? இல்ல மேடம், நான் தலைக்கு தான் குறி வச்சேன். உறுதி அடிச்சதுனால குறி தப்பிருச்சு மேடம். இன்னொரு சான்ஸ் கொடுங்க, ஒரே அடியா செஞ்சிடலாம். இப்போதைக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம். 2-3 நாளைக்கு நீ உங்களோட கெஸ்ட் ஹவுஸ்லயே இரு. யார் கண்ணிலையும் படாம ஒளிஞ்சிரு. நாளைக்கு எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு நான் சொல்றேன். சங்கிலி, இவனை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போ. வாங்க. வர மேடம். மீனாட்சி செத்திருந்தா நாளைக்கு எலெக்ஷனே நடந்திருக்காதுல்ல. இப்ப அது மிஸ் ஆயிடுச்சுல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து மீனாட்சி உயிரோட திரும்பி வரமாட்டா. அவளை அங்கேயே வச்சு போட்டு தள்ளுறதுக்கு நான் எப்பவோ ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். யார் பாது? லைட் ஆஃப் பண்ணியா? லைட் ஆஃப் பண்ணு, கண்ணு தெரியல. யாரு? லைட் ஆஃப் பண்ணுன்னு சொல்றேன்ல. எங்க ஓடுற? எங்க மாட்டியா? வாடா. எங்க போற? எங்க போற? புடிடா. மீனாட்சி அம்மா யாரா சுட்டாங்க? எங்க அம்மாவோட சுட்டாங்க. சொல்றா, உண்மையை சொல்றா. என்ன விடுப்பா, என்ன விடு. ஏண்டா அவங்களை எங்க அம்மா சுட்டதை நீ கண்ணால பாத்தியா? பாத்தியாடா? சொல்றான்றன்ல. போலீஸ்ல ஏன்டா போய் சாட்சி சொன்ன? யார் உன்னை அப்படி சொல்ல சொன்னது? நீ சொல்ல போறியா இல்லையா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? வெற்றி, போட்டனா? வெற்றி, விடு அவனை. வெற்றி, வெற்றி, கோபால விட்டு. அவன் போலீஸ் கஸ்டடியில இருக்கான். அப்படியெல்லாம் விட முடியாது. எங்க அம்மாவுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லியிருக்கான். இவனெல்லாம் அடிச்சு உதச்சு கேட்டதான் உண்மையை சொல்லுவான். இப்ப நீ அவனை அடிச்ச உன் மேல கொலை முயற்சி வழக்கு போடுவோம். ஏங்க என்னங்க சொல்றீங்க? எங்க அம்மா தான் மீனாட்சி அம்மா சுட்டாங்கன்னு இவன் வாய் கூசாம போய் சொல்லிட்டு இருக்கான். இவனை விசாரிச்சா என் மேல கொலை வழக்கு போடுவீங்களா? என்ன வழக்கு வேணா போடுங்க. இவனை விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கிறேன். அப்பதான் உண்மை வெளியே வரும். டேய் உண்மையை சொல்றா, சொல்றா. இல்ல உன்னை அடிச்ச கொன்றுவேன். சொன்னா கேளு. விடுங்கண்ணே. சொல்றேன்ல. அண்ணே விடுங்க. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். நீங்க வேற பேசாம இருங்க. விவரம் தெரியாம பேசிக்கிட்டு. ஐயா வாங்க. இந்த நோக்கம் பத்திரமா வச்சுக்கணும், சரியா? ஒரு கோட்டு கோழி பிரியாணி 5000 ரூபாய் பணம். யாருக்கு கோட்டு போடுவீங்க? ரங்கநாயகி அம்மாவுக்கு. எந்த சின்னத்துக்கு? கிணத்து சின்னத்துக்கு. பாஸ் ஆயிருவீங்க, போங்க. கோழி பிரியாணி பணம் இல்லாம பொண்ணு சேலை, சரியா? போங்க.
சக்தி பாத்தியாம்மா அவங்களுக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாமா? வேண்டாண்ணே, இவங்க வெறும் 50 தான். இவங்களை ஏவி விட்ட ரங்கநாயகி அத்தைய நாம தோக்கடிக்கணும்னு. அது எப்படிம்மா முடியும்? அந்த அம்மா பணத்தை இப்படி இறக்கிறாங்களேம்மா, பார்த்து தானமா இருக்க. அப்புறம் எப்படி அவங்கள தோக்கடிக்க முடியும்? லாக்கப்புக்குள்ள போயுமே அந்த அம்மா திருந்தல பத்தியாமா? அண்ணன், தேர்தல்ல ஓட்டு போடுறது ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிற உரிமை. அது அவங்களுக்கு யார் பணம் கொடுத்தாலும் சரி, அதுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. டோக்கனை புடிங்க, யார் போட்டு போடுவீங்க? நம்ம ரங்கநாயகி அம்மாக்கு தான். ஓகே, நீங்க கிளம்பலாம். அவங்களோட விருப்பத்துக்காக தான் ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு நல்லவங்க வேணுமா இல்ல கெட்டவங்க வேணுமான்னு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. அது அவங்களுடைய சுதந்திரம். முதல் சுற்று எண்ணிக்கையின் முடிவில் ரங்கநாயகி 60 ஓட்டுகள் அதிகம் பெற்று மீனாட்சியை விட முன்னிலையில் இருக்கிறார். ஐந்தாவது சுற்று எண்ணிக்கையின் முடிவில் மீனாட்சியும் ரங்கநாயகியும் சம ஓட்டு எண்ணிக்கையில் இருக்கின்றனர்.